தீர்ப்பு வந்துவிட்டது. அதுவும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு. இனி எதுவும் செய்ய முடியாது. கோவிந்தசாமி தனது 5 ஏக்கர் நிலத்தையும் அதில் வற்றாத ஊற்றாக உள்ள வட்ட கேணியையும் குறிப்பாக சடைசடையாக காய்த்து கொட்டும் அந்த புளிய மரத்தையும் காளிங்கனிடம் ஒப்படைத்தே தீர வேண்டும். அழுகையாக வந்தது கோவிந்தசாமிக்கு. கோர்ட்டுக்கு வெளியே நின்று அழும்பொழுது 2 கைகளையும் நீட்டி ஒரு பார்வை பார்த்தார். எல்லாம் இந்த கையால வந்த வென. இதுக்கு என்ன எழுதுறோம் ஏது எழுதுறோம்னே தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த காளிங்க நீட்ட காகிதத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுடுச்சு. மனசுக்குள் புகைய கைகளை போட்டு குத்தி கொண்டார். பக்கத்தில் வெள்ளையும் சொல்லையுமாய் வர்ணம் உதிர்ந்த நீதிமன்ற கட்டிட சுவர். அதை நெருங்கி படேர் படேர் என்று அடித்து கொள்ளவும் செய்தார். நல்ல வேளை, கூடவே ராமக்கா முதல் பூச்சித்தேவர் வரை பலர் வந்திருந்தார்கள். இழுத்து பிடித்து, கோட்டி மனுஷா, இப்ப வருத்தப்பட்ட என்னையா பிரயோஜனம்? அன்னைக்கு எங்க போயிருந்துச்சாம் இந்த புத்தி? இகழ்ந்தார் பூச்சித்தேவர். கோவிந்தசாமியும் பதிலுக்கு அழுதார். போகட்டும் விடு, ஏமாத்தி புடுங்கின சொத்துல அவன் என்னத்த வாழ்ந்துட போறான், எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் என்று தேற்றிவிட்டார். கோவிந்தசாமி அழ, பூச்சித்தேவர் ஆறுதல் தர மௌனமாக கூடவே இருந்தான் பாண்டியன். ஒரே மகன். மனசு பாறையாக கனத்து கொண்டிருந்தது அவனுக்கு. வௌவால்களாட்டம் குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி இருக்கும் வக்கீல்களுக்கு நடுவில் காளிங்கன் வந்து கொண்டிருந்தான். பங்காளி. கையில் பிரேஸ்லெட் என்ன, கழுத்தில் புலிநகச் செயின் என்ன, 3 பட்டனை திறந்து விட்ட சந்தன நிற பட்டு சட்டை என்ன, கட்சிக்கரை போட்ட வேட்டி என்ன? அவன் தூள் கிளப்பினான். உலகில் பெரிய மீசைக்கு என்று ஒரு போட்டியை யாராவது நடத்தினால் காளிங்கனுக்குத்தான் முதல் பரிசு கிடைக்கும். அப்படி ஒரு ரௌத்ரமான மீசை. கம்பிக்கணக்காய் முடிகளிடம் ஒரு வித உறுதி. கண்களிலும் சதா சாராய சிவப்பு இருக்கும். நமது சினிமாக்களில் இவன் ரகத்தில் நிறைய வில்லன்கள் வந்துவிட்டார்கள். இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி காளிங்கனிடம்தான். அவன் வரவும் ஒரு கார் அவனை தேடி வந்து உரசிக்கொன்று நின்றது. அதில் அவனைப் போலவே சிலர். வீரப்பன், மொட்டை மாறி என்றெல்லாம் அவர்களுக்கு திருப்பெயர்கள். ஏருங்கப்பு, கெளிச்சாச்சில்ல, இன்னைக்கு விருந்து கொடுத்து பட்டையை கிளப்பிடணும். பார்த்திபனூர் பங்கஜத்தை வேற வர சொல்லியிருக்கோம். உள்ளே இருந்து அவர்களில் மொட்டை மாறி கூவினான். காளிங்கனும் காரில் ஏறும் முன்பு கோவிந்தசாமியை ஒரு பார்வை பார்த்தான். கூடவே இருந்தான் அவர் மகன் பாண்டியன். இலை, உன் லொல்லா 5 ஏக்கருக்காக என்ன கோட்டுப்படி ஏற வச்சிட்டல்ல, வச்சுக்கிறேன்டா உங்கள என்று கார் அருகில் நின்றபடியே ஒரு அதட்டலான மிரட்டலுடன் காரில் ஏறினான். காரும் சிறகு முளைத்த மாதிரி பறக்கத் தொடங்கிவிட்டது. பாண்டியனுக்கும் நல்ல இளவட்ட உடம்பு, அதில் வைண்டிங் செய்த மாதிரி நரம்புகள். அந்த நரம்புகளில் குபுக்கென்று மின்சாரம் பாய்ந்தது. கண்கள் 2ம் சிவந்து எரிந்தன. விடு பாண்டியா, அவன் பேமானி, பொறுக்கி. தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு கோவிச்சு என்ன பிரயோஜனம்? இனி ஆவர காரியத்தை பாப்போம். பாட்டன் சுத்து போனா என்ன, கை கால் இருக்குதுல்ல, எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம். அதுவரை பேசாத ராமக்கா அவனை சமாதானப்படுத்தினாள். அவன் அத்தை, கணவனை இழந்தவள். அப்படியே நடந்தார்கள். கோர்ட்டு கட்டிடத்தை கடந்து வெளியே சென்று ஒரு ஆட்டோ பிடிப்பதற்காக நின்றார்கள். அப்போது காளிங்கனுக்காக வாதாடி அவனுக்கு வெற்றியை வாங்கி தந்த வக்கீல் வாதிராஜின் காரும் அவர்களை தாண்டி கொண்டு போனது. நாசமா போனவன். உண்மை யார் பக்கம்னு தெரிஞ்சும் காசுக்கு மல்லாந்துட்டான். ராமக்கா வெளிப்படையாக குமுறினாள். அதற்குள் ஆட்டோ ஒன்றை பூச்சித்தேவர் பிடிக்க அதில் 4வரும் நெருக்கி கொண்டு ஏறப்போனார்கள். ஆட்டோக்காரன் ஒரு பார்வை பார்த்தான். இது பட்டணம், 3 பேருக்கு மேல போனா போலீஸ்காரன் சந்தோஷமா ஒரு குதிப்பான். மடக்கி பிரிச்சு 100 ரூபாய வாங்கிட்டு தான் விடுவான் என்றான். இங்க 100 ரூபாயா? எங்க மருதையில இன்னும் 50 தான் என்று பூச்சித்தேவர் இன்னொரு ஆட்டோ பிடித்து அதில் பாண்டியனோடு ஏறிக்கொண்டார். ஆட்டோக்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தை குறிவைத்தன. கோவிந்தசாமி மட்டும் குமுறி கொண்டேதான் வந்தார். ஏமாத்தி கையெழுத்து வாங்கி புட்டானே தாயி, அவன் விளங்குவானா? பேசாம வான, அது முடிஞ்ச கதை. இனி தண்ணி சீட்டுன்னே நீ நினைக்க கூடாது. அதுக்குத்தான் சாமி உன்னை இப்படி தண்டிச்சிருக்கு. அட பாவி தாயி, எனக்கு தண்டிச்சதாவே இருக்கட்டும். அவன் என்ன யோக்கியம்? களவாணி பயலாச்சே, அவனை விட்டுருச்சே. கோவிந்தசாமியின் கேள்வியிலும் நியாயம் மின்னியது. ராமக்கா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி மௌனித்தாள். சாமி புதம்லாம் பொய் தாயி, எங்கேயும் தாட்டியமா இருந்தா தான் பொழைக்கலாம். நான் ஒரு இழிச்சவாயன். பேசாம வான, இனி என்னத்த பேசி என்ன பிரயோஜனம்? அதான் முடிஞ்சு போச்சுல்ல.
ஆமாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்த ஒரே சொத்தையும் விட்டுவிட்டேன். ஆட்டோ டிரைவர் கூட திரும்பி பார்த்தான். என்னாச்சு, வழக்கு தோத்து போச்சாக்கும்? கோர்ட்டு வாசலில் ஏறியதை வைத்து கணக் கச்சிதமாக கேட்டான். ஆமா, ஒரு எடுபட்ட பையன் ஏமாத்தி சொத்த புடுங்கிட்டான். வக்கீலு நீதிபதி என 50 பேருக்கும் காசை கொடுத்து ஒரே அமுக்க அமுக்கிட்டான். அப்படியா சமாச்சாரம்? ஆமா, உங்க பக்கம் நிஜமாலுமே தப்பு ஒன்றும் இல்லையா? நீ போப்பா, இனி எதை பேசி என்ன பிரயோஜனம்? சும்மா சொல்லுங்க, ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். என்னத்த சொல்லுவ? இதுக்கு மேல ஒரு கோர்ட்டு இருந்தா அங்க போய் முட்டுன்னு சொல்லுவ. நொந்து நூலாகாம என் கேள்விக்கு பதில சொல்லுங்க. உங்க பக்கம் ஒரு தப்பும் இல்லையே. இல்ல தம்பி, ஒரு நாள் சீட்டு விளையாடும் போது நல்லா சாராயத்தாம எனக்கு ஊத்தி தந்து போதையில இருக்க வச்சுட்டு அப்ப பத்திரத்துல கையெழுத்த வாங்கிவிட்டான். எங்க பங்காளிதான். தண்ணி போட்டதும் சீட்டானினும் தான் இவர் செஞ்ச குத்தம். அப்ப சரி, நான் ஒன்னு சொன்ன கேப்பீங்களா? என்ன? ராமக்கா சாதாரணமாகத்தான் கேட்டாள். அவன் உடனே பதில் சொல்லாமல் சிக்னலில் தேங்கி நின்று பின் பச்சை விளக்கு விழவும் கிளம்பும் பொழுது சொன்னான். நேரா 1000 அரிவாள் கோட்டைக்கு போங்க. அங்க சங்கிலி கருப்பு சாமி இருக்குது. அதுக்கு ஒரு அருவாளை வாங்கி நட்டு வையுங்க. அப்பாலம் கற்பூரம் கொளுத்துங்க. அந்த கற்பூரம் நெஞ்சு நிறைய சத்தியம். போதும் எங்க சங்கிலி கருப்பனுக்கு. அது எங்க இருக்குது 1000 அருவாள் கோட்டை? மருதைக்கு மேக்க வருசநாடு போற பாதையில இருக்குது. யார கேட்டாலும் சொல்லுவாங்க. நாங்களும் அந்த பக்கம்தான் விசாரிக்கிறோம். ராமக்கா அவனுக்கு நம்பிக்கை தந்தாள். கவலைப்படாதீங்க, சாமி பார்த்துக்கும் என்றான் அவனும். சாமிதான் பார்த்தாகணும், வேற யாருக்கா இனி எங்களுக்கு? ராமக்கா கசிந்தாள். இருட்டி கொண்டு வந்தது. மேற்கில் ஒரு தங்க மாம்பழம் மாதிரி மூழ்கி கொண்டிருந்தான் சூரியன். அவனை ஒரு பார்வை பார்த்த 1000 அருவாள் கோட்டை பூசாரியை ஆடி மாச காற்று அள்ளிக்கொள்ள முயலுவது போல் தாக்கி கொண்டிருந்தது. தலைமுடியெல்லாம் பறக்க தீபங்களும் அந்த காற்று முன்பு எரிய மாட்டாமல் அணைந்திருந்தன. டேபிள் டென்னிஸ் மேசை கணக்காய் ஒரு கல்மேடை. அந்த மேடைக்கு நடுவில் ஆகிருதியான உருவத்தோடு அரிவாளை ஓங்கியபடி சங்கிலி கருப்பு சாமி. உண்மையாலுமே சங்கிலியால் அதன் கல்மேனியை கட்டி போட்டிருந்தார்கள். சங்கிலி இணைப்பில் ஒரு பூட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாளில் கொடிய கைதிகளை இப்படித்தான் சங்கிலி போட்டு பூட்டி இழுத்து போவார்கள். அவர்களில் ஒருவன் அப்படியே சிலையான மாதிரி கூட இருந்தது. பின்னால் சடை சடையாக விழுதுகள் ஆடும் ஆலமரம். அதில் ஒரு சிலர் புகுந்து ஒளிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு இண்டு இடுக்கு இருந்தது. அந்த இடுக்குகளில் ஒன்றில் மட்டும் ஒரு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. பூசாரியும் அது போதும் என்று நினைத்தவராக அந்த மரத்தையும் கல்மேடையையும் 11 சுத்தத் தொடங்கினார். இடையிட்ட விழுதுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கொண்டே கூப்பிய கரங்களோடு திறந்த மார்போடு சுற்றி சுற்றி வரத் தொடங்கினார். அந்த பிராந்தியத்தில் அவரை தவிர யாரும் இல்லை. ஆலமரத்திற்கும் கல்மேடைக்கும் பின்னால் அந்த நாளைய ஒரு கோட்டை. அங்கங்கே இடிந்து இருந்த இடங்களில் செடி கொடிகள் முளைந்து விட்டிருந்தன. சில இடங்களில் அந்த பிராந்தியத்தையே ஒரு வேட்டைக்காடாக கருதி பறந்தபடியே இருக்கும் கழுகுகளின் கூடுகள் கூட தெரிந்தன. பூசாரி பார்த்தபடியே சுற்றி வந்தார். அவர் பார்க்க ஒரு கழுகு எங்கிருந்தோ ஒரு பாம்பை காலில் கவ்வியபடியே பறந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பாம்பு கூட திமிரலாக நெளிந்து கொண்டிருந்தது. பூசாரிக்கு அதை பார்க்கவும் கொஞ்சம் சுரீரென்றது. மேற்கு வானத்து தங்க மாம்பழ சூரியனின் பின்புறத்தில் சிறகை வீசிக்கொண்டு பாம்போடு கழுகு பறந்து வந்த அந்த காட்சி ஒரு பட வீரமான செயலாக மிக ரசமான காட்சியாக கூட இருந்தது. சரையல் என்று கோட்டை சுவர் மேல் வந்து அமர்ந்த அதுவும் நொட் நொட் என்று தன் கோணல் அழகால் காலில் நெளிந்தபடியே கிடந்த பாம்பின் உடம்பை கொத்தி கிடிக்கத் தொடங்கியது. பூசாரி 8வது சுற்றை முடித்துக் கொண்டிருந்தார். 1000 அரிவாள் கோட்டை கோவிலில் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் சர்வசாதாரணம். ஆயிற்று. பூசாரி இன்னும் சில நிமிடங்களில் கிளம்பிவிடுவார். கிளம்பும் பொழுது ஞாபகமாக கோட்டை கதவு முன்னாலும் சிறு துண்டு கற்பூரம் ஏற்றி ஒரு கும்பிடு. பின்புதான் புறப்பட்டாக வேண்டும். அதன் பின்பு மறுநாள் காலை 8 மணிக்கு வந்தால் போதும். சுற்றிலும் ஒரே மூங்கில் காடு. காற்றில் அது உரசி போடும் சப்தத்தை கேட்டால் பயங்கரமாக இருக்கும். தைரியமாக நடக்க வேண்டும். 4 பெண்கள் மூக்கை சிந்தி அழுகிற மாதிரியும் உச்சஸ்தாயில் விசும்பி விசும்பி அழுகிற மாதிரி எல்லாம் சப்தம் கேட்கும். அது மூங்கிலும் காற்றும் போடும் ரகசிய சண்டை என்று சிலரும்,
சங்கிலி கருப்பன் பழிவாங்கிய ஆவிகள் தான் அங்கே அப்படி கத்திக்கொண்டு சுற்றுகின்றன என்று பலரும் நம்பிக்கொண்டிருப்பதால் 6 மணிக்கு மேல் ஈ காக்கை கூட அந்த பக்கம் நடமாடாது. ஒற்றை பனைமரம் ஒன்றும் இருக்கிறது. சாதாரண உயரத்தை விடவும் கூடுதலான உயரம். அதற்கு 100 வயதுக்கு மேல் ஆகிறது. அதன் உச்சந்தலையில் பனந்தொகைகள் பம் என்று மண்டி கிடக்க அந்த மரமும் கூட வட்டம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கும். சங்கிலி கருப்பு அதன் உச்சியில் கூட உட்கார்ந்தபடி நோட்டம் போடுமாம். தன்னை நினைக்காமலோ மதிக்காமலோ அந்த பிராந்தியத்தில் யாராவது கால் வீசிக்கொண்டு நடந்தால் அவர்கள் தொலைந்தார்கள். அந்த மரத்தை கடக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் மேல் கருநாகமோ இல்லை தேளோ விழுந்து ஒரே போடு. அதன் பின்பு 10-15 அடி கூட அவர்களால் நடக்க முடியாது. சுருண்டு விழுந்து நுரை கக்கி சாக வேண்டியதுதான். இப்படி செத்து போனவர்கள் ஏகப்பட்ட பேர். பூசாரி அந்த பக்கமாய் வரும்பொழுது செத்துப்போன உடம்பை பார்த்தே ஊகம் பண்ணிவிடுவார். அவர் இடுப்பில் சதா நேரமும் சங்கு ஒன்று தொங்கியபடி இருக்கும். அதை உடனே எடுத்து ஊதத் தொடங்கினால் அந்த சப்தம் கூட அருகே உள்ள கோட்டைப்பட்டி வரை கேட்கும். ஜனங்கள் திமுதுமுதுவென்று திரண்டு விடுவார்கள். அதன் பின்பு அந்த காட்டிலேயே அவர்களை இழுத்து போட்டு புதைத்தும் மேலே ஒரு எருக்கஞ்செடியையும் நட்டு விடுவார்கள். அப்படி நடப்பட்ட எருக்குகளும் காடாய் வளர்ந்து எருக்கமேனி காடு என்று பெயர் கூட பெற்றுவிட்டது. அந்த காட்டையும் இருட்டுவதற்கு முன்பாக கடந்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் ஆபத்துதான். பூசாரி சில நேரங்களில் அந்த இடத்தை கடக்க தாமதமாகிவிடும். டே பூசாரி என்று நன்கு பழகிய நண்பனை போலெல்லாம் குரல்கள் காதில் கேட்கும். பூசாரி திரும்பி பார்க்காமல் நடந்து அந்த இடத்தை கடப்பார். எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் கோட்டைப்பட்டியின் அந்த எருக்கமேனி காடும் அரிவாள் கோட்டை சங்கிலி கருப்பனும் எல்லோரையும் மிரட்டி கொண்டிருப்பதால் யாரும் அந்த பக்கமாக தலை வைத்து கூட படுத்ததில்லை. பூசாரியும் வேக வேகமாக கடந்து கொண்டிருந்தார். துப்புரவாக இருட்டியும் விட்டது. ஒற்றையடி பாதையாய் நீளும் மண்பாதையில் நடந்து ஊருக்குள் நுழையும் பிரதான கப்பி சாலையை தொடும் வரை உடம்பும் மனசும் அவருக்கும் உதறிக்கொண்டுதான் இருந்தன. கப்பி சாலையை எட்டவும் ஒரு பெருமூச்சு. சாலையில் கிழக்கு புறத்தில் இருந்து ஒருவன் மாட்டு வண்டியை ஓட்டியபடியே வந்து கொண்டிருந்தான். ஜலங் ஜலங் என்று மாடுகளின் கழுத்து மணி சப்தம் பூசாரியை தேக்கி நிறுத்தியது. வண்டி அருகே வரவும் கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தார். கோட்டைப்பட்டியில் வாழும் அவருக்கு பரிச்சயமான பெரியசாமிதான் வண்டியில் இருந்தான். பின்னால் ஒரு இளம்பெண் சேலை முக்காடு போட்டுக்கொண்டு தலை கவிழ்ந்தவளாக அமர்ந்திருந்தாள். பூசாரி பார்க்க பெரியசாமியும், யாரு பூசாரியா, ஏறுங்க வண்டியில என்றான். பூசாரியும் பின்பக்கமாக சென்று ஒரு எம்பி பின்கட்டையில் தொடையை போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டார். தனக்கும் பெரியசாமிக்கும் நடுவில் அமர்ந்திருந்த முக்காடு போட்ட பெண்ணை பார்த்தார். ஆறு தாயி நீ, கோட்டப்பட்டியா என்று கேட்டார் அவளிடம். பதில் இல்லை. உன்னத்தான் விசாரிக்கிறேன்ல. அவளிடம் விசும்பல் கூடி போனது. ஏழை பெரியா, என்னல இது, யாருது, எதுக்கு அழுவுது? அவனை பார்த்து கூவினார். அதை ஏன் கேக்குறீங்க? அது நம்ம மேல திரு பொன்னன் பேத்தி. புறாயூருக்கு வாழ போனவ. புருஷன்காரன் இவளை விட்டு போட்டு வேறு ஒருத்தியோட கிடக்கானாம். தினம் இதுக்கு எடுப்புல மீதி. பெரியசாமி விளக்கு முடித்தான். வண்டி மாட்டிடம் சீரான மணி சப்தம். அடக்கிறகமே, அந்த நாயை பஞ்சாயத்துல நிக்க வச்சு டவுசரை அவுக்கலாம்ல. பூசாரி கோபப்பட்டார். ஆமா, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அவன் தம்பி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராம். பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு போனா விளங்குமா? ஊர்லயே காசுள்ள குடும்பம் வேற. போறவ இதுக்கு என்னதான் வழி? இது நாடுகிட்டு சாக வேண்டியதுதான். வண்டிக்கார பெரியசாமி அடப்பமாய் சலித்து கொள்ள அவள் மேலும் கும்பிடினாள். பூசாரிக்கு அது என்னவோ செய்தது. அழுவாத தாயே அழுவாத, தேற்ற பார்த்தார். பின், நம் பொன்னனுக்கு இப்படி ஒரு பேத்தி இருக்கிறதே எனக்கு தெரியாது. பெரியசாமி, என்னவோ போ, காலம் கெட்டு கிடக்குது. அந்த சங்கிலி கருப்பன் நான் கூலி கொடுக்கணும் என்று ஒரு மாதிரி முடித்து கொண்டார். ஆமா, அது கூலி கொடுத்து கிளுகிளுன்னு கிழிச்சிட போகுது. அதுவே ஒரு தண்ணி வண்டி சாமி தானே. பெரியசாமி எதனாலோ சாமியை ஒரு வாறு வாரினான். எல, வாய மூடு, அத சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறோம். அது பாட்டும் அத்துக்கிட்டு வந்துட போகுது. நல்லா வரட்டும்ங்கிறேன். வந்து அந்த நாய் பயலையும் புரட்டி எடுத்தாதால அது சாமி, என்னவோ பூசாரி. எனக்கு நம்பிக்கை செத்து போச்சு என்றான். பெரியசாமி வண்டியையும் ஊருக்குள் நுழைந்து விட்டிருந்தது. பேருக்கு சில டியூப் லைட்டுகள் எரிய ஈசல்கள் பறந்து கொண்டிருந்தன. ஆங்காங்கே குடிசைகளுக்கு வெளியில் கட்டளை போட்டு மல்லாந்து கிடந்தார்கள் சிலர். சுருட்டு புகை வாசம் காற்றில் மூக்கை சினுப்ப கோட்டைப்பட்டிக்குள் நுழைந்த வண்டியிலிருந்து நங்கென்று கீழே குதித்தார் பூசாரி. சரி பெரியசாமி, அப்ப நான் வரேன் என்றபடி கிளம்பி சென்றார்.
அந்த பெண் பார்த்து கொண்டே வண்டியில் அமர்ந்திருந்தாள். நீயும் இறங்கு, அதான் ஊர் வந்துருச்சுல. பெரியசாமி அவளையும் பார்த்து கேட்டான். இறங்க? ஆமா, நம்ம சாமியோட சங்கிலியை அவுத்து விட்டா அது கிளம்பி வருமா? அப்பாவித்தனமாக அவள் கேட்டாள். என்கிட்ட கேட்டா போய் அவுத்து விட்டுதான் பாரேன், வருதான்னு பாப்போம். பெரியசாமி ஒரு தினசாக பதில் சொன்னான். அவளும் மறு பேச்சு பேச்சவில்லை, இறங்கினாள். அவன் ஆச்சரியப்படும் விதமாய் வந்த வழி திரும்பினாள். ஏய் புள்ள, எங்க திரும்ப போற? கத்தி பார்த்தான். அவளிடம் பதில் இல்லை. அவள் இருளில் மறைந்து விட்டாள். அந்த 5 ஏக்கர் நிலத்தில் நின்று கொண்டிருந்தான் காளிங்கன். உழுது போட்டிருந்த மண் வரப்பு கட்டி சீராக சதுர சதுரமாக பிரிந்து கிடந்தது. நல்ல புஞ்சை கலரி, ஓரம் சாரத்தில் அங்கங்கே பிஞ்சு வேம்புகள், நடுவில் திட்டம் போட்டு தோண்டிய அந்த வட்டக்கேணி. அங்கேயும் போய் எட்டி பார்த்தான். கண்ணாடியில் பார்க்கிற மாதிரி முகமில் தெரிந்தது. சலீர் என்று மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. ஜிலேபி கண்டைகள் பட்டை உடம்பில் மினுக்கும் கருப்பு புள்ளிகளோடு சினுசினுவென்று வாளை விசிறிக்கொண்டு கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க இன்பமாக இருந்தது. தண்ணீரும் இளநீராய் தித்திக்கும் அப்படி ஒரு மண்வாகு. கருங்கல்லில் வட்டமாய் சுவர் எழுப்பி கோவில் குளம் போலவும் இருந்தது. காளிங்கன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு தண்ணீரில் ஒரு கல் எறிந்து நீர்வட்டங்களை உருவாக்கிவிட்டு திரும்பினான். நைருதி மூலையில் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து நட்டது போல புளிய மரம். சிவபூத கணங்களின் தலையை போல அடர்த்தியாக இருந்தது. சடை சடையாக அதில் புளியங்காய்கள். அவற்றை பார்த்தபடியே நடந்தான். மரத்தடியில் அடர்வாய் நிழல். ஏர் கூலர் போட்டாற் போல் காற்று. சட்டையை கழற்றி மரக்கிளையில் தொங்கவிட்டவன் தோளையும் உசுப்பி கைகளை சுற்றினான். பக்கத்தில் ரெட்டியார் வயல். உழுது கொண்டிருந்தார்கள். இனி தானும் ஒரு ஓட்டு ஓட்டி தண்ணீர் தேக்க வேண்டியதுதான் நினைத்து கொண்டான். அண்ண குரல் கேட்டது. அவனது அடிவருடிகள் திபுதிபுவென்று டிராக்டர் ஒன்றிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். டிராக்டரில் மூங்கில் படல்கள். என்னங்கடா, படல் வந்துருச்சா? ஆமாண்ணே, கம்பு நட்டு கட்டிடலாம்ல, முதல்ல அதை செய்யுங்கடா. காளிங்கன் சொல்ல வேலை ஆரம்பமானது. ரெட்டியார் வயலை ஒட்டி படலை கட்ட ஆரம்பித்தனர். அதை பார்த்துவிட்டு வயலில் உழுது கொண்டிருந்தவன் ஓடி வந்தான். கொஞ்சம் அத்துமீறி ரெட்டியார் வயலில் படலுக்கான மூங்கிலை நட்டு கொண்டிருந்தனர். டே டே, ஏண்டா எங்க நிலத்துல மூங்கில் நடுறீங்க? உங்கள் நிலத்துல நடுங்கடா என்று கத்தினான் அவன். போடா வெண்ண, தள்ளி விட்டு அடாவடியாக அவர்கள் வேலி கட்டும் வேலையை தொடர்ந்தனர். அவன் ரெட்டியாரை பார்த்து செய்தி சொல்ல ஓடினான். போ போ, யார வேணா பார்த்து கூட்டிட்டு வா, ஆனா ஒரு பருப்பும் வேகாது என்று கத்தினான் ஒருவன். ரெட்டியார் கோவிந்தசாமியிடம் வந்து புலம்பிக் கொண்டிருந்தார். நீங்க இருந்து வர ஒரு துயரமும் இல்ல. இப்ப அடாவடியா வேலி போடுறேன்னு என் நிலத்திலையும் இறங்கிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண? போங்க, போய் போலீஸ்ல புகார் கொடுங்க, தலையை குனிந்து கொண்டே சொன்னார் கோவிந்தசாமி. பார்த்து கொண்டே இருந்த மகன் பாண்டியன் நெருங்கி வந்தான். அப்பா, போலீஸ்க்கெல்லாம் போனா நியாயம் கிடைக்காது, கைகால வாங்கினாத்தான் அவனுங்க வலிக்கு வருவானுங்க என்றான். கோவிந்தசாமி தன் மகனை கூர்ந்து பார்த்தார், சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? பொறவு என்னமோ மம்பட்டியான் மாதிரி பேசுறியே, நமக்கெல்லாம் ஏதுரா அவ்வளவு துணிச்சல்? சர்னா, உங்களோட சேர்த்துட்டீங்களா என்னையும்? பாருங்க வேடிக்கையே. பாண்டியன் போய் வீட்டு பரணில் இருந்த அரிவாளை எடுத்து வந்தான். கோவிந்தசாமி விதிர்த்து எழுந்தார். ஏல, ஏன்டா இப்படி வெட்டியா குதிக்கிற? நிலத்துக்காக கோட்டுப்படி ஏறின நான் இப்ப உனக்காக திரும்ப ஏறணுமா? என்ன நிம்மதியா இருக்க நீயும் விடமாட்டியா? பரிதாபமாக கேட்டார். அவனும் சற்று தயங்க ஆரம்பித்தான். ராமக்கா ஓடி வந்தாள். ஏலே, தாயில்லாத புள்ள, தப்பா வளர்த்துட்டோன்னு ஊர் பேசவா, போடா உள்ளார அலறினாள். அவனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. கோவிந்தசாமியோ சோர்வாக திண்ணையில் போய் படுத்து விட்டார். பார்க்க பரிதாபமாக இருந்தது. வேறு வழி? அந்த ராத்திரியில் துணிச்சலாக அந்த பெண் ஒத்தையடி பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். மறுநாள் பௌர்ணமி. முதல் நாள் நிலாவிடம் அணில் கடித்த பழம் போல கொஞ்சம் சேதாரம். ஆனால் வெளிச்சத்தில் பழுதே இல்லை. ஒற்றை பனை மரத்தை தாண்டும் பொழுது அந்த மரத்தின் மேல் யாரோ இருந்து பார்க்கிற மாதிரி தோன்றியது. எருக்கமேனி காட்டுக்குள் நுழையும் பொழுது காரோ பூரோ என்று சத்தமும் கேட்டது. குடுகுடுவென்று ஒரு முயல் குட்டி ஓடினார் போல கள்ளிச்செடிக்குள் சலசலப்பு. யாரோ தள்ளிவிட்ட மாதிரி காற்றும் வேகமான வீச்சுடன் இருந்தது. அவளுக்கு பயமாகத்தான் தெரிந்தது. இருந்தும் அவளுக்கு துக்கம் அதைவிட கூடுதலாக இருந்தபடியால் அதை அவள் சட்டை செய்யவில்லை. விடுவிடுவென்று நடந்தாள். ஏ காத்தாயி! அவள் பெயரை யாரோ சொல்லி கூப்பிட்ட மாதிரி தோன்றியது. திரும்பி பார்க்காமல் நடந்தாள்.
நல்ல வேளை எதிரில் அரிவாள் கோட்டையுடன் ஆலமர கருப்பு கோவில் தெரிந்து அவள் வயிற்றில் பாலை வார்த்தன. மரப்பொந்தில் எழுந்து கொண்டிருந்த விளக்கு மட்டும் அணையாமல் எரிந்தபடியே இருந்தது. அதை வைத்துக் கொண்டு முன்னே போய் நின்றாள். ஒரு ஆள் கருப்பாய் அரிவாளை ஓங்கி கொண்டு எதிரில் நிற்கும் தோரணையில் சங்கிலி கருப்பு. ஆலமரத்தில் காட்டு பறவைகள் தங்கள் மொழியில் அரட்டையடித்துக் கொண்டிருந்தன. ஒரே அலம்பல். அவளோ அதிலெல்லாம் புத்தியை விடாமல் சங்கிலி கருப்பையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். நெடுநேரம் வரை நின்று கொண்டிருந்தவள் திடும் என்று ஆவேசம் வந்தவளைப் போல அங்கே நடப்பட்டிருந்த அரிவாளை பிடுங்க ஆரம்பித்தாள். பறவை கூட்டமும் தங்கள் சலம்பல்களை சட்டென்று நிறுத்திக் கொண்டு அவள் செயலை ஆச்சரியத்துடன் கவனிக்கத் தொடங்கின. வெடுக்கென்று அதை ஒரு வழியாக பிடுங்கியவள், சாமி, நீ கல்லா போயிட்ட, காவலுக்கும் துப்பில்லாம போயிட்டேன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. உன்னை கட்டி போட்டுட்டு எதை கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் உன்னை அவுத்து விடுறேன், புறப்படு. என்னை ஏமாத்திட்டு உல்லாசமா இருக்கிற என் புருஷன்ல இருந்து ஒரு பய கூட தப்பு பண்ணிட்டு நல்லா இருக்க கூடாது. நீ இருக்கேன்னு காட்டு, புறப்படு. ஓங்கலான பிரார்த்தனை குரலோடு அந்த கல் சிலை மேல் உள்ள சங்கிலியின் பூட்டை தாக்கத் தொடங்கினாள். கண்ணி அவிழ்ந்த நொடி எரிந்து கொண்டிருந்த விளக்கு மழுக்கென்று அணைந்து போனது. மண் குதிரைகளில் ஒன்றும் சற்றே பக்கவாட்டில் சாய்ந்து விழுந்தது. அதே நேரம் பின்புறமாய் உள்ள கோட்டையிலிருந்து பயங்கரமாய் ஒரு சப்தம் கேட்டது. அவளுக்கு பயத்தில் மயக்கமே வந்து விட்டது. மணி 11. அவன் பாட்டிலின் கடைசி சொட்டு பிராந்தியை கூட விடாமல் குடித்துவிட்டு அதை தூக்கி எறிந்தான். தன் பக்கத்தில் படுத்திருந்த பெண்ணிடம், போதை இறங்கிடுச்சு புள்ள, இரு, வெளியே போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பினான். வேணாம், படு, காலையில பாத்துக்கலாம் என்றாள் அவள். காலையிலயாவது சாயந்தரமாவது? ஜோசப் கடை விடிய விடிய திறந்திருக்கும்டி. மூடின கடையோட கதவை நெட்டு நெட்டுன்னு 3 தடவை தட்டுனா ஒரு குவார்ட்டர் வேணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் தொழில் ரகசியம். இரு, வரேன் என்று சட்டையை கூட மாட்டிக்கொள்ளாமல் கிளம்பினான். சரி சரி, சீக்கிரமா வா, நான் தூங்கிட்டா எழுப்பாதே என்று அவனுக்கு விடை கொடுத்தாள். இரவு நேரத்து தெரு, தூங்காத நாய்களின் அலைச்சல். தடுமாடிக்கொண்டே நடந்தான் அவன். அவ்வப்போது கார்கள், லாரிகள் அவனை கடந்து போயின. தடுமாறி விழப்போனவன் சுதாரித்து எழுந்து நடந்தான். வாழ்வே மாயம், உலகே மாயம் என்று பாட்டெல்லாம் வேறு பாடினான். ஒரே குளறல். அந்த இரவு நேரத்தில் கோவில் மாடுகளை தேடி பிடித்து லாரியில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். அதுவும் கார்ப்பரேஷன் லாரியில். ஒரு இடத்தில் அதிசயமாக வெள்ளை குதிரை ஒன்று நின்று கொண்டிருந்தது. ஆச்சரியத்துடன் அதை நெருங்கியவர்களை விட்டு அதுவும் விலகி ஓடியது. நன்கு வளர்த்த ஊட்டமான குதிரை. அவர்களுக்கும் ஆவலாகிவிட்டது. டேய், விடாதீங்க என்று கார்ப்பரேஷன் லாரியில் ஏறிக்கொண்டு துரத்த அந்த குதிரை பந்தயத்தில் ஓடுகிற குதிரை மாதிரி ஓடியது. லாரியில் பின்னால் ஏராளமான கோவில் மாடுகள் நெருக்கமாக நின்று கொண்டு ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொண்டு அவைகள் வேறு பலமாக கத்தின. யாராவது பார்த்தால் ஏதோ ஒரு புதுவித வேட்டையே நடப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். குதிரையும் சளைக்காமல் ஓடி ஒரு வளைவில் திரும்பியது. எதிரில் அந்த குடிகாரன். ஓடி வரும் குதிரையை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து போனான். அது அவனையும் கடந்து ஓடியது. அவன் கண்ணுக்கு மட்டும் யாரோ அதன் மேல் அமர்ந்திருக்கிற மாதிரியே தெரிந்தது. ஏய், என்னது இது? கிண்டி மைதானமா என்று கிண்டலாக கேட்டு கத்தினான். கத்தியதாலோ என்னவோ போதையோட அப்படியே சுருண்டு விழுந்தான். அதுவும் அந்த வளைவில் கார்ப்பரேஷன் லாரியும் அப்பொழுது வேகமாக திரும்பியது. அடுத்த சில நொடிகளில் அவன் அலறல் கூட வாயில்லாதபடி அவனது வயிற்று பாகத்தில் மேல் ஏறி லாரி சற்று தூரம் ஓடி நின்றது. கோவிலுக்குள் நுழைந்த பூசாரிக்கு பகீர் என்றது. மயங்கி கிடந்த அந்த பெண்ணும் சங்கிலி அவிழ்ந்து கிடந்த சங்கிலி கருப்பசாமியும் அவரை ஒரு உழுக்கு உலுக்கினார்கள். பூசாரிக்கு புரிந்து விட்டது. முதல் நாள் இரவு பூட்டை உடைச்சுக்கிட்டு வந்துட போவது என்று சொன்னதன் எதிரொலி. ஆத்தி, என்ன காரியம் பண்ணிவிட்ட என்று பதறியபடியே இறங்கி அவளிடம் சுபாசம் இருக்கிறதா என்று பார்த்தார். நல்ல வேளை அவள் மூச்சுக்குழலில் சரளமான காற்றுப்போக்கு. முதல் காரியமாய் ஓடிச் சென்று கோட்டை முகப்பு அகழியில் தண்ணீர் கொண்டு வந்து தெளித்தார். 2-3 முறை அதற்காக அகழி பக்கம் போனபோது அகழிக்கரையில் குதிரை ஒன்று லத்திகளும் குளம்படி தடயங்களும் தெரிந்தன. ஆச்சரியமாகிவிட்டது. திரும்பி பார்த்தார். ஒரு குதிரை பொம்மை சாய்ந்து கிடந்தது. அவருக்கு புரிந்துவிட்டது. பூசாரி குளம்படி தடயங்களையும் குதிரை சாணத்தையும் பார்த்து ஒரு மாதிரி மிடந்து போனார். அப்படியே திரும்பி வந்தார். அந்த பெண் காத்தாயி மயக்கம் நீக்கியவளாக எழுந்து அமர்ந்த நிலையில் இருந்தாள். பூசாரி வரவும் ஒரு மாதிரி வெறித்தாள்.
உனக்கு ஆனாலும் தெரியும்தான், காலகாலமா கட்டியே போட்டிருந்த சங்கிலி கருப்போட கட்டை இப்படி அவுத்து விட்டுட்டியேம்மா என்றார். படபடப்போடு அவள் கண்களில் கண்ணீர் துளிக்க ஆரம்பித்தது. அழுவாத, செய்யக்கூடாதது செஞ்சுட்ட. இங்க இருக்கிற தடயங்களும் சாமி வேட்டைக்கு கிளம்பிடுச்சுன்னு சூசகமா சொல்லுது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது அந்த சாமிக்கு தான் வெளிச்சம். ஆமா, ராத்திரி இங்க குதிரையில யாராவது வந்தாங்களா? சந்தேகத்தோடு விசாரிக்க தொடங்கினார். நல்லா யோசிச்சு சொல்லு. அவள் ஒரு மாதிரி தலையை ஆட்டினாள். அது ஆமோதிக்கிற மாதிரியும் இருந்தது, மறுக்கிற மாதிரியும் இருந்தது. இப்படி தெளிவில்லாம தலையாட்டினா எப்படி தாயி? வாய திறந்து சொல்லு. அவள் பார்வை உடனே கோவிலுக்கு பின்னால் உள்ள கோட்டையை நோக்கி சென்றது. மீண்டும் வெறித்தது. என்ன அங்க பாக்குற? அதான் சங்கிலி கருப்போட கோட்டை. அங்கேயும் ராவல போனியா? இல்ல, அங்க இருந்து பெருசா சத்தம் கேட்டுச்சு. சத்தம்னா இப்படி வெடி வெடிக்கிற மாதிரியா இல்ல குதிரை ஓடுற மாதிரியா? எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. ஆனா அந்த சத்தம் மிரட்டலா இருந்துச்சு. ஆனா அதை கேட்டுதான் மயங்கி விழுந்தேன். அட கரகமே, குழப்பரிய தாயி, பூசாரி புலம்பினார். குனிந்து தட்டில் விபூதி எடுத்து நெற்றிக்கு பூசிக்கொண்டவர் மிச்சத்தை வயிறு கைகள் எல்லாம் பூசிக்கொண்டார். பிறகு சங்கிலி கருப்பை பார்த்து பெரிசாக ஒரு கும்பிடு. அருகில் மரக்கிளையில் உடுக்கு ஒன்றை மாட்டியிருந்தார். அதை தேடி எடுத்துக்கொண்டவர், நீ இங்கனையே இரு, நான் வந்துடுறேன் என்றவராக அந்த கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வதவதவென்று வளர்ந்து கிடந்த காட்டு கோரைகளும் மஞ்சள் அவுரி செடிகளும் அவன் நடக்கையில் காலடிப்பட்டு நசிந்து போயன. குடுகுடுவென்று 2 ஓணான்கள் இடையிட்டு ஓட கோட்டை மதில் சுவர் மேல் உடுப்பு ஒன்று படுத்து கிடந்த நிலையில் மிக சாபாதனமாக நிமிர்ந்து பார்த்தது. தன் இரட்டை நாக்கையும் கிட்டத்தட்ட 2 அங்குலத்திற்கு வெளியே நீட்டி உள்ளிழுத்து கொண்டது. திரும்பின பக்கமெல்லாம் புதராக காட்சியளித்த அந்த கோட்டை ஒரு காலத்தில் கோட்டைப்பட்டு ஜமீனுக்கு சொந்தமாக இருந்தது. இப்போது ஜமீனும் இல்லை, ஜமீன் வாரிசுகளும் இல்லை. அவ்வளவு பேரையும் சங்கிலி கருப்பு வேட்டையாடி கொன்று விட்டதாக ஒரு கதை ஊருக்குள் உண்டு. அந்த கோட்டைக்குள் அதுவே வசித்து வருவதாகவும், அது கோட்டையை விட்டு வெளியே வந்தால் ஊர் தாங்காது என்பதால் 1000 அரிவாள்களால் கோட்டையை சுற்றி ஒரு மந்திர வேலி எழுப்பி அதை கட்டி போட்டு வைத்திருப்பதாகவும் சொல்வார்கள். அன்று அப்படி நட்டு வைத்த அரிவாள்கள் பல அரிவாள்களை காலம், மழை, காற்று ரூபத்தில் வந்து கொண்டு சென்று விட்டது. சில அரிவாள்கள் மட்டும் எப்படியோ இன்னமும் துருப்பிடித்தும் இத்து போயும் ஆங்காங்கே தெரிகின்றன. இது போக நினைத்த இடத்திலெல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்திய அரிவாள்கள் இறைந்து கிடந்தன. பூசாரி அவ்வளவையும் பார்த்து கொண்டே அந்த இடிந்த கோட்டை பிரதான திறப்பின் போய் முன் நின்றார். சாதாரணமாக அமாவாசை நாட்களில் தான் கல்லுப்பானைகளை கொண்டு போய் அங்க வைத்து ஒரு கும்பிடு போட்டு விட்டு வருவார். அடுத்து மறு அமாவாசைத்தான் கல்லுப்பானையோடு அங்கு போவார். அப்படி போகும் பொழுது போன முறை வைத்த பானை சில்லு சில்லாய் நொறுங்கி கிடக்கும். கருப்புத்தான் குடித்துவிட்டு உடைத்து விடுகிறது என்பதெல்லாம் நம்பிக்கைகள். சில நேரம் பானை உடையாமல் கல்லும் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால் கழுப்பும் எழுந்திருக்கவே இல்லை என்று அர்த்தம். இந்த முறை பானை நொறுங்கி கிடந்தது. உள்ளே எட்டி பார்க்க பயமாக இருந்தது. உடுக்கையை கையில் எடுத்தவர் அந்த பிரதான வாசலிலேயே நின்று கொண்டு அதை மெல்ல தட்ட ஆரம்பித்தார். அப்படி செய்யும் போது கருப்பின் ஆவி வந்து அவர் உடம்பை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்படியே ஓடி வருவார். அதன் பின்பு பேசுவது நடப்பது எதுவும் அவருக்கு தெரியாது. எதிரில் இருப்பவர்கள் அவருக்கு நினைவு தெளிந்த பிறகு சொல்லும் பொழுதுதான் அவருக்கு தெரியும். இந்த முறையும் பூசாரி அதற்காக வேண்டி உடுக்கையை ஒலிக்க தொடங்கினார். உடுக்கை ஒலிக்கும் சப்தம் மரத்தடியில் இருக்கும் காத்தாயி என்னும் அந்த பெண்ணுக்கும் கேட்டது. முதலில் மிக சன்னமாக கேட்டது. பிறகு மெல்ல மெல்ல அந்த சப்தம் அதிகரித்து அவள் காதுக்கு மிக அருகில் கேட்க தொடங்க பூசாரி கருப்பு இறங்கிய சாமியாக அவள் எதிரில் வந்து நின்று ஏ என்று உச்சஸ்தாயில் கொக்கரித்தார். சாமி வந்துட்டியா? காத்தாகி கை கூப்பிக் கொண்டே கேட்டாள். வந்துட்டேன் புள்ள, வந்துட்டேன். கட்டவுத்து எனக்கு விடுதலை தந்த உன் கஷ்டத்தை நான் நீக்கிவிட்டேன். நீ போ, இனி நான் எப்பவும் உங்கூடத்தான் இருப்பேன். நீ கூப்பிட்டா வருவேன். நீ இட்ட கட்டளையை சென்னி மேல் வச்சு செஞ்சு முடிப்பேன். இந்த சங்கிலி கருப்பன் இனி உன் அடிமையாத்தா? அடிமை. பூசாரி துள்ளி குதித்தார். அவளோ பரவசத்தின் உச்சியில் இருந்தாள். மலையேற விடுதாயி, என்னை மலையேற விடு என்று அவளை சுற்றியும் வந்தார். அவள் உடனே தட்டை எடுத்து கற்பூரம் கொளுத்தி அவர் எதிரில் நீட்டினாள். அதில் தீ ஜுவாலையுடன் எரிந்த கற்பூர துண்டை எடுத்து லவக்கென்று ஒரு விழுங்கு. அடுத்த வினாடி அவர் உடல் வெட்டப்பட்ட மரம் மாதிரி பக்கவாட்டில் சரிந்து விழுந்தது. கொல்லையில் மாற்றிடம் பால் கறந்து கொண்டிருந்தான் பாண்டியன். இடம்தான் போய்விட்டது, மாடுகள் போய்விடவில்லை. பண்ணைகளுக்கு பால் ஊற்றி ஜீவிக்க வேண்டியதுதான் நிலைப்பாடு. ஆனால் மாடு கூட தேவைக்கு கறக்காமல் நானும் ஒரு காளிங்கன் என்கிற மாதிரி அடிக்கடி உதைத்தபடி இருந்தது. அப்போது ஓடி வந்தாள் ராமக்கா.
நெற்றிக்கு நடுவில் மூக்கின் மேட்டு பகுதியில் வியர்வை தேங்கி அவள் படபடப்பை சொல்லாமல் சொன்னது. என்னத்த, எதுக்கு இப்படி ஓடி வர்ற? காரணமாத்தான் பாண்டி, உனக்கு நம்ம காத்தாயிய தெரியும் தானே? அவள் காத்தாயி என்றதும் தான் தாமதம். அவன் முகம் சுருங்கியது. அவளுக்கென்ன? கசந்தவன் போல் கேட்டான். அந்த மகாலட்சுமியை அவ பாட்டன் கள்ளுப்பட்டிக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தான் இல்லையா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப அவளுக்கு என்ன? அவன் புருஷன் அருவாக்கோட்டை கருப்பு பழி வாங்கிடுச்சாம். அருவாக்கோட்டை கருப்பா? அது யாரு? நீ ஒருத்தண்டா. 1000 அருவாக்கோட்டை சங்கிலி கருப்பசாமியை உனக்கு தெரியாதா? அப்படி ஒரு சாமி இருக்குதா? இருக்குதாவா? நல்லா கேட்டப்போ. சென்னையில ஆட்டோ ஓட்டுறவனுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையாக்கும். அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியணுமாக்கும். என்னத்த நீ சடைச்சிக்காத. நல்ல காலம் பிறந்துருச்சு. அந்த புள்ள மேலேயே இப்போ கருப்பு இறங்கி இருக்குதாம். அவ கூப்பிட்ட குரலுக்கு வருமாம். அவ சொன்னதை செய்யுமாம். சரி, செய்யட்டும், நல்லது. இந்த மாடு சரியா பால் கறக்க மாட்டேங்குது. 5 லிட்டர் பாலை பண்ணைக்கு அனுப்புறதா சொல்லிவிட்டேன். பாரு, 2 லிட்டர் கூட கறக்கல. இதுக்கு ஒரு வழிய சொல்லு. பாண்டியன் ராமக்கா பேச்சை கால் காசுக்கு கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவன் பாலை பற்றி பேசியதிலேயே தெரிந்து போயிற்று. அவளுக்கும் அதனால் கோபம் வந்தது. ஏலை, பாலடா இப்ப பெருசு. நான் அந்த காளிங்கனுக்கு பால் ஊத்துறதுக்கு வழி கிடைச்சிச்சேங்கிறேன். நீ என்னடானா அதை நம்பாம பேசுறிய இப்படி? தெரியுதத்த, நீ எந்த காலத்துல இருக்கேன்னு தான் தெரியல. கருப்பு வந்துச்சு, பலி வாங்குச்சுன்னு நீ பாட்டும் பேசிக்கிட்டே போனா அதை நான் நம்பவா? அவன் பதிலில் கோபம் மின்னியது. அப்ப நான் உளறுதேனா என்று சலித்தாள் அத்தை. நான் அப்படி சொல்லல அத்த, நீதான் புரியாம பேசுற. இப்ப எல்லாம் சாமிங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்தாக்கா இந்த நாட்டை கையிலேயே பிடிக்க முடியாதத்த. அப்போ நம்ம பிரதம மந்திரி பாகிஸ்தான் தொல்லை தாங்க முடியல. கருப்பா, இந்த முஷாரஃபை என்னது கேளு அப்படின்பாரு. 3 படை அதுகளுக்கு தளபதி அப்படின்னா லட்சக்கணக்கில் ராணுவம்னு யாருமே நமக்கு தேவைப்பட மாட்டாங்க அத்த. போய் ஆகர சோழிய பாரு என்று பாண்டியன் குப்பையை வித்து கூடையில் அள்ளுகிற மாதிரி அவளது நம்பிக்கையை ஒரு குவியலாக குவித்து தன் அவநம்பிக்கை என்னும் காற்றால் ஊதவும் செய்தான். அதில் தூசு தும்புகள் நன்றாகவே பறந்தன. ராமக்காவுக்கு ஏண்டா அவனிடம் பேசினோம் என்று ஆகிவிட்டது. உன்கிட்ட போய் நான் பேசின பாரு, இது என் குத்தம்தான் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். இப்ப என்ன செய்யணுங்கிற? ஆஹா, அற்புதம், அதிசயம்னு நான் கன்னத்துல போட்டுக்கணும்னு சொல்றியா? இது அதிசயம் இல்லாம வேற என்ன? சரி, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. அந்த கருப்பு எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அதை யாராவது பார்த்தாங்களாமா? பாண்டியன் கேள்விகளை அடுக்கினான். அவனுக்கு எப்படி பதில் சொல்வது என்பது ராமாயிக்கே முதலில் பிடிபடவில்லை. பிறகு வெள்ளந்தியாக, அதெல்லாம் தெரியாது. அந்த குடிகார நாயி குடிச்சுட்டு நடுராத்திரில ரோட்ல போய்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு குதிரை என்ன, நம்ம கருப்பசாமி ஏறி வர குதிரையே தான். அது எதிர்த்தாப்புல வந்திருக்கு. மிரண்டு போய் அந்த நாயி பக்கமா ஒதுங்க ஒரு லாரி அப்பன்னு பார்த்து அவன் மேல ஏறிடுச்சாம். அவனும் அங்கேயே விழுந்து பரலோகம் சேர்ந்துட்டானாம். ராமக்கா நடந்ததை கூறிவிட்டு தன் வெள்ளை சேலை முந்தியால் முகத்தை துடைத்து கொண்டாள். அப்ப லாரி தான் ஏறிச்சு, கருப்பு வந்து கொல்லல, அப்படித்தானே? பாண்டியனிடம் மடக்கல். அட போடா பொசக்கட்டவனே, அந்த லாரி யாருங்கிற? அதாண்டா கருப்பசாமி. அப்படியா? அப்போ கருப்பசாமி அவர் குதிரையை ரோட்ல மேய விட்டுட்டாராக்கும். அவனிடம் குறுப்பு கொப்பளித்தது. டேய் வாயக்கழுவு, அந்த லாரியில கூட நெத்தியில கருப்பசாமின்னு தான் எழுதியிருந்துச்சாம். ராமக்கா சொல்ல பாண்டியனுக்கு கோபமாக வந்தது. ஏன் அத்தை, சோழி பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? என்கிட்ட வந்து கண்டதை சொல்லி கோவப்படுத்துற? போய் வேற சோழி இருந்தா பாரு. இல்ல பாண்டியா, நான் இப்ப வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, என்னங்கிற? காத்தாயி இப்ப தனிமரமா நிக்காயா? அவன் அவசரப்பட்டு அவங்க தாத்தன் அந்த குடிகார நாய் கட்டி கொடுத்துட்டான். என்ன இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட பொண்ணாச்சே. ராமக்கா தொட்டு நெருக்கி விஷயத்திற்கு வருகிற மாதிரி தெரிந்தது. அதுக்காக? பாண்டியன் படுவேகமாய் கேட்ட விதம் அச்சமூட்டுவதாக இருந்தது. ஏன் இப்படி கோவிக்கிற? இப்ப அவ தாத்தா தப்பு பண்ணிட்டேன்னு தலையில அடிச்சுக்கிறான். அதனால அவளை நீயே? ராமக்கா முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாமல் வென்று விழுங்கினாள். என்ன கட்டிக்க சொல்றியா என்று பட்டென்று கேட்டான். ஆமாயா, அதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு அறிவு இருக்குதா? அவனிடம் சீற்றம். ஏயா, இருக்க போய் தானே ஒரு முண்டகத்திற்கு வாழ்க்கை தாங்குறேன். அது சரி, அவ கணவன் செத்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, உடனே கல்யாண பேச்சு பேசுறியாய்? யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அவ தாத்தா தான் காசு பணத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். தகப்பன் இல்லாத பொண்ணையும் வித்துப்பிட்டேன். நல்ல வேலை அந்த கருப்பன் வந்து காப்பாத்திட்டான்
என் பேத்தியை இனியாவது அவர் விருப்பத்திற்கு வாழ வைப்பேன்னு சொல்லி அழுதானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்துல அந்த ஆள் பேசுறதுக்கும் நீ இப்ப இங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அத்தை. காத்தாயை நான் காதலிச்சேன், நிஜம்தான். ஆனா அவ என்ன காதலிச்சாளா இல்லையான்னு எதுவும் தெரியாது. காலமும் வேற மாதிரி விளையாடிடுச்சு. இந்த நிலையில இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அத்தை. அவ கணவனை கொண்டு பழிவாங்கின கருப்பு கிட்டையே போய் நான் இனி என்ன பண்ணுவேன்னு கேட்கட்டும், அதுதான் சரி. பாண்டியன் அர்த்தபூர்வமாகவும் அதில் கொஞ்சம் இளக்காரம் கலந்தும் ஒரு மாதிரி பேசினான். மீண்டும் ராமக்கா முறைத்தாள். இனி இவனுடன் பேசிக் கொண்டிருப்பதில் பயனில்லை என்று நினைத்தாளோ என்னவோ. அதற்கு மேல் பேசாமல் திரும்பத் தொடங்கினாள். அவர்கள் இருவர் பேசுவதையும் பாண்டியனின் அப்பா கோவிந்தசாமி கேட்டபடியே சற்று தூரத்தில் தான் படுத்திருந்தார். பாண்டியன் அவரை நெருங்கினான். அப்பு என்று கூப்பிட்டான். மிகச் சோர்வாக திரும்பி பார்த்தார். பார்வையிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு கலக்கம். அத்தை பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தீங்களோ? ஆம். வேடிக்கையா இல்ல? அவ பேசினது மட்டுமா? நம்ம பொழப்பும் இப்ப அப்படித்தானே தம்பி ஆயிடுச்சு. அவர் சொன்ன பதில் அவனை குத்தியது. நீங்க இன்னும் பழசையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நிலம் கைவிட்டு போயிட்ட கவலை உங்களை விடல. என்னையா பண்ண? நான் சம்பாதிச்சதை தொலைச்சிருந்தா போவட்டும் கழுதைன்னு விட்டுருப்பேன். அது என் பாட்டன் சொத்தாச்சே. இந்த புத்தி அவனோட சீட்டாட விளையாட போகும்போது இருந்திருக்கணும். பாண்டியனும் நறுக்கென்று குத்தினான். இதையே எத்தனை தடவைடா சொல்லுவீங்க? பாக்குறவங்க எல்லாம் இதையே சொன்னா நான் என்ன தாண்டா பண்ணுவேன்? அவர் குரல் கமறியது. அவனுக்கும் அடடா உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே என்று வருத்தமாகியது. சரியப்பு விடு, எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம், நான் இருக்கேன், மாடுகள் இருக்கு. ஒரு மாதிரி சுதாரித்தான் பாண்டியன். அவருக்கு நம்பிக்கையும் தந்தான். காத்தாய்க்கு கூட அந்த சாமி ஒரு வழியை காட்டிடுச்சு. ஆனா எனக்கு காட்டாம போயிடுச்சே. கோவிந்தசாமியின் உதட்டில் மட்டும் மீண்டும் புலம்பல். அப்ப நீங்களும் கருப்புத்தான் காத்தாய்க்கு நியாயம் தந்ததான் நினைக்கிறீங்களா? பாண்டியன் சற்று கோபமானான். விடிய விடிய கதை கேட்டுவிட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்டா இப்படிரா தம்பி? அந்த கருப்பு சாமியை கட்டுப்படுத்தி போட்டு வச்சிருந்த விலங்கை அந்த பொண்ணு துணிச்சலா உடைச்சு விட்டா. அதுவும் அவளுக்கு உடன்பட்டு கடன்பட்டு அவனை பழி வாங்கிடுச்சு. இது பொருளியா உனக்கு? சரி சரி, நான் இன்னைக்கு எதுவும் பேசல. இனிமேலு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பாண்டியன் வேகமாக அங்கிருந்து நகரத் துவங்கினான். 5 ஏக்கர் நிலத்தில் குறிப்பாக புரிய மரத்தடியில் தான் இருந்தான் காளிங்கன். அருகில் இளநீர் காய்கள் பிராந்தி கலப்போடு உருண்டு கிடந்தன. காளிங்கனுக்கு கணபதி என்று வாசிப்புக்காரன் ஒருவன் உண்டு. ஊர் செய்திகளை உடனுக்குடன் காளிங்கனுக்கு பிரதிபலிப்பு செய்வதுதான் அவன் வேலை. அப்படியே ஒரு மொடாக்கு தண்ணியை போட்டுவிட்டு 50யோ இல்லை 100யோ உருவி கொண்டு போவான். அது அவன் சொல்லும் செய்தியை பொறுத்தது. இன்றும் அந்த கணபதி ஓடி வந்தான். எவ்வளவு குடித்தாலும் காளிங்கனிடம் அலம்பல் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் மப்போடு நிமிர்ந்து பார்ப்பதில் மட்டும் அவ்வளவு வேகம் இருக்காது. கணபதியை பார்ப்பதிலும் இன்று வேகம் இல்லை. காளி, விஷயம் தெரியுமா? கணபதி வாசிக்க தொடங்கிவிட்டான். தலைப்புச் செய்தியை சொல்லுடா. என்ன விஷயத்தை சொல்ல வந்துட்டு தெரியுமானா என்னடா அர்த்தம்? அது காளி. எது காளி? கொஞ்சம் சுதியை நானும் தான் சேர்த்துக்கிறனே. காளிங்களின் உதடு ரெண்டும் திட்டி தீர்த்தாலும் கை கணபதிக்கான பிராந்தியை ஒரு டம்ளரில் ஊற்றியது. கணபதியும் அதை ஒரே முடுக்கில் குடித்துவிட்டு காட்டம் தங்காமல் ஊ என்று முகத்தில் கோணல்களை உருவாக்கி காட்டிவிட்டு, நம்ம காத்தாயை தெரியும் தானே என்று நீட்டி முழக்க ஆரம்பித்தான். எவடா அவ? அதான்ப்பா நம்ம பொன்னன் பேத்தி. ஓ அவளா? அவ புருஷனை கூட கருப்பசாமி பழி வாங்கிடுச்சாமே. அப்படியாடா? கணபதிக்கு புசுக்கென்று ஆகிவிட்டது. உனக்கு தெரியுமா முந்தியே? அதான் ஊர் புறா பேசுதேடா. புதுசா ஏதாச்சும் இருந்தா சொல்லு. சொல்லிவிடுவேன். ஆனா என்ன நீ அடிப்ப. இப்ப சொல்லாட்டிதான் அடிப்பேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம ராமக்கா இல்ல? ராமக்கா எவடாவ? சரிதான், இப்பெல்லாம் போதையில பழைய தெளிவே உங்ககிட்ட இருக்கிறது கிடையாது. நீ இப்ப எந்த நிலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கியோ அந்த நிலத்தோட சொந்தக்காரி. அடுத்த நொடி பாலார் என்று ஒரு அறை கணபதியின் கன்னத்தில் விழுந்தது. காதுக்குள்ளும் ராக்கெட்டுகள் பறக்க ஆரம்பித்தன. அட என்ன காளி, உனக்கு புரியறதுக்காக சொன்னா அடிக்கிறியே. பின்ன என்னடா இது? இப்ப என் நிலம். கோர்ட்ல தீர்ப்பே வாங்கிட்டேன், தெரியும்ல? அது தெரியாதாக்கும். அங்கதான் விஷயமே இருக்கு. என்னடா அது விஷயம்? அது கோர்ட்டு தீர்ப்பு. நீ காசுக்கு விலைக்கு வாங்கிட்டியாம். ஆனா ராமக்கா சொல்லு அடிக்க மாட்டேன். அந்த ராமக்கா காத்தையை போய் பார்த்து, ஆத்தா உன் கருப்பு கிட்ட சொல்லி காளிங்கன் உசிரையும் குடிக்க சொல்லு. அநியாயமா எங்க நிலத்தை அபகரிச்சு விட்டான்னு பிராது கொடுத்திருக்கா. கணபதி கன்னத்தில் கை வைத்தபடியே சொல்லி முடிக்க காளிங்கன் முகத்தில்
இளக்காரமாய் ஒரு புன்னகை வந்து அருவியது. என்ன காளி, நான் சொன்னதை கேட்டு உனக்கு கலக்கமா இருக்கா இல்லையா? நான் எதுக்குடா கலங்கணும்? இனிமே அவதான் கலங்க போறா. பிராதா கொடுத்திருக்கா, வச்சிருக்கேன். காளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அருவாக்கோட்டை கருப்ப ரொம்ப ஆபத்தான சாமி. அது இப்போ அந்த புள்ள மேல இறங்கி இருக்கு, பாத்துக்க. அப்படிங்களா? மிக இளக்காரமாக திரும்பி கேட்டான் காளிங்கன். உன் தொனியே சரியா இல்ல காளி, நான் சொல்றத நீ நம்பலங்கிற மாதிரி தெரியுது. இலே, பதிலுக்கு ஒரு உதறலுடன் கூடிய அலட்டல் கணபதி நடுங்கி விட்டான். போடா, போய் வேலையப்பாரு. காளிங்கன் வயலில் சிலர் உழுவதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கையை காட்டினான். கணபதிக்கு புரிந்து விட்டது. காளிங்கன் வயலில் இறங்கி கணபதியை வேலை பார்க்க சொல்கிறான் என்று. காளி, எனக்கு சந்தைக்கு போற வேலை இருக்கு, உன்கிட்ட விஷயத்த சொல்லத்தான் நான் வந்தேன். என்ன போய் கோவிந்தசாமி வயல்ல இறங்கி வேலையை பாருன்னா என்ன அர்த்தம் என்று கணபதி கேட்க, காளிங்கன் சிலிர்த்து கொண்டு எழுந்தான். எழுந்த வேகத்தில் கணபதியின் மார்பில் தனது செருப்பு காலால் ஒரு உதை. கருப்பசாமி என்று விழும்போது கணபதி எழுப்பிய கூக்குரல் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. விழுந்த பின்பு திரும்பவும் எழுவதற்குள் காளிங்கனை குனிந்து அவனை பிடித்து தூக்கினான். என்ன சொன்ன? இது கோவிந்தசாமி நிலமா? அது பழைய நினப்புல சொல்லிவிட்டேன் காளி. பழைய நினப்பா? எதுடா பழைய நினப்பு? என் மண்ணு மேல நின்னுகிட்டு என்னோட காசுல வாங்கின பிராந்திரியை குடிச்சுபிட்டு என்கிட்டயே கருப்பு சகப்புன்னு பூச்சி காட்டுறியா நீ? போடா, இன்னையிலிருந்து 1 மாசத்துக்கு நீ என் வயல்ல வேலை பாக்குற. தண்ணி பாய்ச்சு, நாத்து நட்டு, களை எடுத்து, பூச்சி மருந்து தெளிக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டே போகக்கூடாது. ஓடுறா. சீற்றமான சீற்றம் காளிங்கனிடம். கணபதிக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. தெருக்கூத்தில் ஒரு சம்பவம் உடனே அவன் ஞாபகத்திற்கு வந்தது. நாரதர் வேடம் போட்ட ஒருவன் அசுரனிடம் வந்து நான் திரிலோக சஞ்சாரி என்று ஆரம்பித்து மாட்டிக்கொள்வான். பதிலுக்கு அந்த அசுரன் நாரதரை பார்த்து தன் கால் கையை பிடித்து விடச் சொல்வான். அந்த ஞாபகம் வந்து வசமாக மாட்டிக்கொண்டது தெரிந்தது. முடி என்று முடித்தான். ஓடுறாங்கிறான்ல. மீண்டும் அலறல் காளிங்கனிடமிருந்து. கணபதி மிடறு கட்டிக்கொண்டே நடந்தான். பேய்க்கு வாழ்க்கைப்பட்டவன் புளிய மரத்தில் ஏறிய கதை. அதே வேளையில் அந்த வயல்காட்டின் வரப்பு மேல் காளிங்கனின் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் சில ரவுடிகள் ஒரு புதிய மனிதருடன் புளிய மரத்தடிக்கு வந்து சேர்ந்தார்கள். கலக்கமாய் இருந்த காளிங்கனை பார்த்தார்கள். என்ன காளி, ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுதே. ஆள் யாருன்னு தெரியுதா? நம்ம மைனர் மூர்த்தியோட சகல. கோயம்புத்தூர்ல பம்பு செட்டு வியாபாரம் பண்றாப்லையாம். சீட்டாட்டத்துல பெரிய கில்லாடியாம். இங்க கிளப் எல்லாம் இல்லையான்னு கேட்டாரு. இங்க காளிதான் இங்க கிளப்னு சொல்லி இழுத்திட்டு வந்தேன். ஒரு கை போடுவோமா? காளிங்கன் உடனே சாந்தமானான். வந்த மனிதரை பார்த்து நிதானமாக சிரித்தான். பிறகு அவருக்கும் இளநீரில் பிராந்தியை ஊற்றி கொடுத்தான். ஒரு 10 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு ஒரு ஜமுக்காலத்தை விரித்து கச்சேரியை ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நேரம் என்று வயல்காட்டில் இருந்து கணபதி நைசாக நடுவ ஆரம்பித்தான். பாவம், புதுசா வந்தவன் எதுல மாட்டா போறானோ தெரியலையே என்கிற முனகளுடன்